வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சும்மா ஒரு பிஆர் மேட்ச்லாம் வந்துருந்தேன். சரின்னு இன்னைக்கு நம்ம யாரோட வந்துட்டோம்னா நம்ம கூகுள் மாமா, நம்ம M5CS டூ ஆர் டைல கூடலாம் வந்துருக்கோம். சரி, நம்ம இப்போ எங்கே இறங்கியிருக்கோன்னா பீக்கிலலாம் இறங்கியிருக்கோம். நம்ம ஷார்ட் இப்போ பீக்கில் இறங்கி வெரி பண்ண போகிறோம். நம்ம சேனல் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. இறங்குமே என்ன பார்த்தா கமத்த ஒரே கொச்சமுச்சா இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் கிடந்துச்சு. உங்களுக்குலாம் மிக்க நன்றி. இறங்கினோடனே ஐயா நமக்கு என்ன அதுக்கப்புறம் இங்கே யூஸ்னு ஒரு இருக்கும். நான் பக்கு தரலான்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து AC-18 கச்சிச்சு. சரி, இங்கே ட்ரோகன் இருந்துச்சு. நான் ட்ரோகனை மாற்றிட்டு இங்கே ரிப்பேருக்கு இது தேவை வச்சுட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் நம்ம அடியை பார்க்க போகிறீங்க. இங்கேயே அடி ஆகலாம் இருந்துச்சு. சரி, எடுத்து இங்கே மெடிக்கெட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரோகன் யூஸ் பண்ண தெரியாமல் மேகை மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா ஒருத்தர் அடிச்சு விட்டான். சரி, அவனுக்கு எடுத்து அடித்தா அடி லைட்டாலாம் வந்துச்சு. ஓடிட்டான். என்ன பயம் இருக்காலாம் எனக்கு என்னை அடிக்கணும். டக்குன்னு சருவுற ஓடி போய் அவனை நல்ல மேகில் டேமேஜ் பண்ணிட்டேன். டப்புன்னு மாற்றி அடித்தா தீமை போட்டு பாவம் ஃபஸ்ட் டீமாக இருந்துகிட்டே இருக்கான். ரொம்ப மைனஸ் ஆகிருக்கும் தம்பிக்கு. அதுக்கப்புறம் இங்கே பேராஃபைல் இருந்துச்சுன்னு மாற்றிட்டு மேகை ரீரோட் பண்ணிட்டு இந்த சைடு போனேன். அந்த சைடு பார்த்தா நம்ம M5CS எல்லாம் ஒன்றா அடிச்சுட்டு இருந்தாங்க. அது அவன் டூ ஆர் டைலாம் ஒரு டவுன் எடுத்து கிளியராக வந்தார். இங்கே ஒருத்தவன் நான் நல்ல டேமேஜ் தானே அடிக்க முடியல, டவுன் பண்ண முடியல. கட்சியில் இங்கே பார்த்தா ஒருத்தன் சர்பூர் பார்த்து வந்தான். மேகை எடுத்து நானும் கிறுத்து அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். யாரா சாமன் நானும் அழுத்திட்டே இருந்தேன். நல்ல வேலை அவன் செத்து தான். சரி, அவனை இன்னும் இல்லை இப்போண்டா நம்ம அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க மாத்திருக்கு. என்னமோ ஸ்கேட்டிங் போர்டுங்கிறான், ஜிப்லைனில் ரிட்டன் போயிட்டு சொல்லாங்கிறான், இது என்னமோ இப்படி கூத்தலாங்கிறான். ஒன்றுமே புரியல, கேவலமாக இருக்குது. பின்னாடி ஒருத்தர் அடித்தான். சரி, நானும் அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்ட்ரெயிட்டாக ஓடி வரோம். நம்ம தான் ஸ்ட்ரெயிட்டாக ஓடி வர முடியுமா? மண்டே உடச்சிட்டு வெய்ய போடா தம்பி, நானும் வெய்ய போடா பொங்கல் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் நானும் இன்னிலெல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். அப்டேட்டே மோசமாக்கிட்டானுங்க. எனக்கு கரீனா அப்டேட்டே நல்லா இல்லை, ஒரே கேவலமாக இருக்குன்னு அப்டேட்டு. யாருக்கு என்ன அப்டேட் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓடியன்றான். மேலே எடுத்து கிறுத்துனே செத்து போயிட்டான். சரி, ஆடம் தம்பி எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கேரக்டரு ஆடம் தான். நம்ம கில்டு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம கில்டில் ஜாயின் பண்ணலாம், நம்ம கில்டு ஆரம்பிக்கலாமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சுலாம் முடிவு பண்ண போகிறேன். மறக்காமல் ஏதாச்சும் டாஸ்க் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேட்டிங் போர்டு இருக்கே, நானும் ஸ்கேட்டிங் போர்டில் போகலான்னு நானும் புல்லுன்னு போனேன். ஏன்னா இங்கே காயின் இருக்குது, காயினை பிடிக்கலான்னு நானும் அப்படியே என்ன சைடு போனேன். அங்கனைக்கு ஒரு காயின் வேறு இருக்கும்ல, எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு சரி அந்த காயினையும் பிடிக்கலான்னு நான் சருபூர்லாம் போடல, அப்படியே போனேன். கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சானா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஒருத்தர் அடித்தான். சரி, அவனை அடிக்கலான்னு பார்த்தா இங்கே வேறு ஒரு பைக் வேறு இருந்துச்சு. என்னடா ஸ்குவாடாக இருக்கும், நானும் ஓடிட்டேன். ஏன்னா சயான் கேரக்டர் போட்டு அழுத்தி பிடிச்சி ஓட்டேன். இல்லை போக வேண்டிய மெடிக்கெட்லாம் சுற்றலாம். நல்ல ஃப்யூச்சருங்க, இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் கரீனா சூப்பர். அதனால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா ஆக்கர் கேரக்டர்லாம் நம்ம கொடுத்துருக்கானுங்க, ஆனால் ஒன்றுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இங்கே ஒரு நம்ம கூகுள் மாமா அடித்து வச்சுருந்தாரு. நான் ஒரு ஓசியை பார்த்தேன், தெரியாமல் சாரி கேட்டேன். போடான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார் நம்ம கூகுள் மாமா பாவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்தார். நான் ஒரே புல்லட்டில் அடிச்சுட்டு ஓடிட்டேன். ஒரு புல்லட்டில் 2 புல்லட்டு. நானும் அப்படியே பிசி பிளேயராக ஆடினான்னு தான் பார்த்தேன். அப்படி இப்படின்னு அடித்து அவனை கிளியர் பண்ணலான்னு பார்த்தா கட்சியை நார்மலாக அழுத்தியே பிடிச்சி கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம டூ ஆர் டை ப்ரோ ஒருத்தர்னான். நானும் போட்டு அடின்னு முடியலை. சரின்னு அதுக்கப்புறம் போனேன். ஓசி போட்டாங்க, எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே போனேன், போய் லூத் அடிக்கலாம். நானும் லூத் அடித்தேன். கொஞ்சம் மிமிக்ரிலாம் பண்ணுவேன், அடிக்கிற கோச் கடிங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீ பொச்சினாக் சைடு வந்தோம். ஒரு ஸ்குவாட் அட்டாக்கு யாரா நம்ம M5CS அடித்தாங்க. நானும் ஓடி வந்தேன். லிமிட்ரி போட்டு எந்திரிச்சு நம்ம கூகுள் மாமா முன்னாடியே ஓட, நான் கூகுள் மாமா பின்னாடியே வரேன். ஒரே கூட்டா போச்சு. அங்கே கூகுள் மாமா அடிச்சிட்டேனுங்க. எனக்கு எங்கேனே தெரில எனிமி எங்கே இருக்கானே. நானும் கூகுள் மாமா கேட்டேன். கூகுள் மாமா அங்கே இருக்கேன் மார்க் பண்ணி விட்டார். நானும் கூகுள் மாமா சொன்னாலும் ஒரே காரணத்துக்காக போனேன். அப்படியே காவல்லாம் இருந்துச்சு. சரி, சாப்பிட வரேன். நமக்கு எங்கே எனிமி எங்கன்னு தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் என்ன டூ ஆர் டை ப்ரோ அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் அவன்கிட்ட லூத் அடிக்கலான்னு பார்த்தேன். சரின்னு அடிக்க முடியல. அப்படியே இந்த சைடு வந்தேன். என்னோட அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் அவனை அடிக்கணும்னா நம்ம எச்சாட் அடிக்கணும்னு பார்த்து அடிச்சு முடிச்சு விட்டேன். அழுத்தையே முடிச்சு விட்டேன்.
நம்ம என்ன 6 கிலோ அடிச்சிருக்கோம், இன்னும் 23 பேர் அலைவு. என்னடா இது இந்த நெருப்புலாம் வரும் ஏன்டா அப்படின்னு பார்த்தா இந்த சைடு அடிச்சுட்டு இருந்தாங்க. கீழே குடிச்சான் பார்த்துட்டேன். சர்வபுரம் பார்த்தேன் ஓடிட்டான். சரி இங்கெல்லாம் வருவான்னு எனக்கு தெரியும். யூஎம்பி எடுத்து அடிக்கலாம்னு பார்த்தேன். திரும்ப சர்வபுரம் ஓட்டு போய் அவன் மேண்டே உடச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவனை கிளியர் பண்ணுறான் வந்து நானும் கிளியரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்னை வீட்டை பிடிச்சிட்டோம். ஏன்னா என்னை வீட்டிலலாம் சென்டரா சரி இங்கெல்லாம் எனிமி நிறைய பேர் வருவானுங்க இது பண்ண நாங்களும் இந்த வீட்டையே பிடிச்சி உட்கார ஆரம்பிச்சிட்டோம். சரின்னு இப்போ இங்கே ஒருத்தர் இருந்தான்னு சொன்னாங்க கீழே. நானும் எங்கன்னு பார்த்தா மேலே கூகுள் மாமா அடிச்சு முடிச்சு விட்டான். நானும் ஏன்டா கூகுள் மாமா அடித்தேன், நான் கண்டென்ட் எடுக்கணும் கில் அடிச்சிருப்பேன்டானே. அதுக்கப்புறம் கீழே ஒருத்தர் இறங்குற மாற்ற சொல்லி பார்த்துச்சு. விடுவானா நான் டூ ஆர் டை ப்ரோ அடிக்க நானா நீயான்னு போய் போட்டு போய் நான் அடிச்சிட்டேன். ஓசி பின்னாண்டு வேற ஒருத்தர் அடித்தான். ஆளை போட்டு அவனுக்கு ஏற பண்ணிட்டு அதுக்கப்புறம் லூட் அடிச்சுட்டு இந்த சைடு பார்த்தேன். எங்கன்றா அடிச்சான்னு பார்த்தா கஷ்டம் ஆளை. நானும் சரின்னு அதுக்கப்புறம் மேலே போயிடுவான்டா ஃபைட் பண்ணிக்கலாம். கீழே இருந்தேன் மேலே இருந்து ஒரு வியூ கிடச்சிரும் ஸ்ப்ரே பண்ணலாம். நானும் இங்கே வந்தேன். எங்கேயோ என்னை அடிச்ச மட்டுமே எனக்கு நீங்கள் எங்கேண்டு அடிச்சிருப்பான்னு நானும் தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டில் இருந்தேன் என்னை ஒருத்தன் அடித்தான். ஐயோ எவன்டாண்டு அடிக்க நானும் பார்த்துட்டே இருக்கேன். நானும் என்னை கத்தினே படிக்கிறேன். சரி ஏன்னே தெரில கூகுள் மாமா டவுன் ஆகிட்டாரு. ஐயோ கூகுள் மாமா டவுன் ஆகிட்டாரேன்னு போய் தூக்கி விட்டு நானும் எப்படியாச்சும் அவனுங்களை அடிக்கணும்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். எங்கள் ரிப்பேர் கிட்ட சுட்டினேன். இனிமே கண்ணை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. டூஆர் டை ப்ரோலாம் ஒரு டவுன் வேறு வச்சுட்டாரு. சரி நான் என்ன செய்யணும்னு பார்த்தா இந்த சைடு கிளியர் பண்ணி நம்ம அந்த சைடு இந்த எம்ஃபைசிஎஸ்ன்னு ஒருத்தனை கிளியர் பண்ணிட்டானுங்க. கில்லே கிடைக்கல. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நானும் அப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ வாழை போட்டான் விடுவோமா நம்ம நல்லா அடித்து முடிச்சு விட்டு சரி நானும் இங்கே தெரிஞ்சேன் ஒரு டவுனை பண்ணிட்டேன். டவுனை பண்ண அடுத்த சேர்ந்து ஏறினேன். நம்ம கூகு மாமா சொன்னா நீ ஏறாள்டா நீலாம் செத்துருவாடானா. யாரை பார்த்து என்ன சொல்கிறேன்னா ஒரு பாம்பு பக்ரீன் பாம்பை குக் பண்ணி நான் சாத்து பாம்பு சரன்னு வீச ஆரம்பிச்சிட்டோம். டவுன்லாம் வந்துடுச்சு. பாம்பு வீஸ்டா வந்து பாம்புன்னு நானும் 2 டவுனு வீசிட்டே இருந்தேனே விடவே இல்லையே. நம்மளாம் யார் நம்ம யார் பிளேயர் அப்படின்னு நினச்சிட்டு வீசினேன். 1 கிலோ வந்துச்சு இன்னும் 1 கிலோ காணோம். சரி கடைசியில் இங்கே ஒருத்தர் கீழே இறங்கினாங்க. சரி இவனை அடிக்கலான்னு பார்த்தா அடித்து முடிச்சு விட்டு இன்னொருத்தனை அடிக்கலான்னு பார்த்தா டூஆர் டை ப்ரோ மேலேருந்து அடிச்சிட்டாரு. இன்னும் லாஸ்ட் ஒருத்தன் தான் இருந்தான். மறக்காமல் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறையா டாஸ்க்லாம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம செய்வோம். ஓகேவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். அதுக்கப்புறம் நான் ஒருத்தனை பல வீசி தேடிட்டு இருந்தேன். அன்றைக்கி இல்லை நான் தான் அடிக்கணும் நான் தான் அடிக்கணும்னு. அதுக்கப்புறம் ஜோனு குத்தியாச்சு. எனிமி எங்கே இருக்கான்னு தெரில. டூஆர் டை ப்ரோங்கோன்னா நான் பார்த்துட்டேன்னு சொன்னேன்னா நானும் இந்த சர்வூரெல்லாம் போட்டு போனேன். கடைசியில் யார் அடித்தான்னு பார்க்குறலாம் சர்ப்ரைஸ் நல்ல டேமேஜ் தந்தேங்க. டேமேஜ் இங்கே ஒரு சர்வூரை போட்டு மேலே ஓடி போனேங்க. இங்கே வாழை போட்டான் படுபாவி ஏன் விடுவேன்னா நல்லா வாழையை காத்த மணிக்கு உடைப்பேன்னு உடச்சிட்டு இங்கே ஒரு ஃப்ரீஸை போட்டு லோ பிரேக்கரை போட்டு கடைசியில் இங்கே போய் மண்டையிலே வச்சு கிருத்து நான் அடிச்சு முடிச்சு விட்டேன். இது நம்ம என்ன மேட்ச்னா அப்போ நான் மாஸ்டர் போனெல்லாம் போட போகிறேன். பாருங்க வெளியே வந்துட்டோமா எலைட் ஹீரோ இருக்கா. ஐ இதான் இருக்கு மாஸ்டரு. அவெல்லாம் எத்தனை டைம் நம்ம ஹீரோய்க்கு வச்சுருக்கோம். ஹீரோய்க்கு அடித்த வீடியோ நான் போட்டேன்னா இல்லையா தெரில. நம்ம 11 டைம் ஹீரோய்க்கு வச்சுருக்கோம். 11 டைம் மாஸ்டர் 2 டைம் மாஸ்டர் அடிச்சிருக்கோம். பாய் மக்களே உங்கள்கிட்ட இருந்து போயிட்டு வர்றது உங்கள் வாண்டு பாய்.